வளர்த்த கெடா மாரில் பாயும் அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து இது வரைக்கும் தன்னை வளர்த்தெடுத்த கட்சியிலேருந்து போய் இன்னொரு கட்சியில் இணைஞ்சிட்டு நாங்கள் வந்து தாய் கழகத்தில் வந்து இணைஞ்சிருக்கேன் அப்படின்னு வெளியில் பெருமையை பேசிக்கிட்டு இருக்காரு. நேற்று வரைக்கும் அம்மா படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இருந்தார். இன்று முதல் ஸ்டாலின் படத்தை பாக்கெட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தான் அரசியல் இதுன்னு தெரியல. அதே மாதிரி இன்றைக்கி நம்மளுடைய நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி வந்து விவாகரத்து வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. இது வந்து அவங்க சுயமாக பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பான முறையில் சுயமாக பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசி முடித்து அதை சரி பண்ணி இருந்திருக்கணும். ஆனால் இதை யாரோ பின்னாடி இருந்து இயக்கிற மாதிரி தான் தெரியுது. யார் இயக்கினாலும் அவங்க கொஞ்சம் சிந்திச்சிருந்துருக்கணும். 4 வருஷம் நாங்கள் பிரிஞ்சு தான் இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கணவன் மனைவி உறவுங்கிறது அவங்க முதல்ல அவங்களுக்குள்ளே பேசி அதை சரி பண்ணி முடிச்சிருந்துருக்கணும். இது வீதிக்கு கொண்டு வந்ததே ஒரு அசிங்கமான விஷயம். ஆனால் இதை யாரோ சொல்லி இதை இந்த அளவுக்கு அவங்க பெருசாக எடுத்துகிட்டு வர்றது அதை விட இன்னும் கேவலமான விஷயம். இதை வச்சு யாரோ ஒருத்தர் பின்னாடி அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அரசியல் பண்ணுறவங்க எவ்வளோ கேவலங்கட்ட அரசியலாக இருப்பாங்க. ஒரு களத்தில் நமக்கு இது எதிரில் ஒருத்தர் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்கள எப்படி எதிர்கொள்ளணும், களத்தில் எப்படி போராடி வெல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் சிந்திக்கணும். இந்த குடும்பத்தை வச்சு வாங்கிறது, அவரை தாண்டி அவர் மேலே இருக்கிற பழைய விஷயங்கள்லாம் எடுக்கிறது, அதை தவறான முறையில் போய் பிரச்சாரம் பண்ணுறது, அதுக்கு இந்த மாதிரி இடைஞ்சல்களை கொடுக்குறது, இந்த மாதிரி கேவலமான அரசியல் பண்ணுறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா களத்தில் எதிர்க்கு நம்ம சீமானவர்கள் சொல்லுவார், களத்தில் எதிரில் நேருக்கு நேராக நின்று நெஞ்சோட நெஞ்சாக சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் தமிழனுடைய மரபு. ஆனால் அதை தாண்டி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. முதுகுல குத்துற வேலை தான் இங்கே அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இது அவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு கூட ஒரு போதாத காலம். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பிச்சிலேருந்தே தொடர்ந்து அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. கரூர் சம்பவம் யதார்த்தமாக நடந்திருந்தாலும் கூட அது அவரை பெருசாக பாதிக்க செஞ்சுருக்கு. அதுக்கடுத்து அவருடைய படத்தில் ஏதோ வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அவருடைய மனைவி இப்படி எல்லா விஷயத்தையும் தாண்டி தான் அவர் கண்டிப்பான முறையில் அரசியலை ஜெயிக்கணும். இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பான முறையில் அவர் ஜெயிச்சு அரசியலில் ஒரு அடுத்த இடத்துக்கு போகணும். அது அவர் எந்த அளவுக்கு அவர் இதை மீண்டு வெளியில் வந்து மறுபடியும் அரசியலில் பெரிய லெவலில் வரப்போகிறாருங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனாலும் கண்டிப்பான முறையில் இந்த விஷயங்களெல்லாம் ஜெயிச்சு தாண்டி அவர் வரணும். பொறுத்திருந்து பார்ப்போம்.